சென்னையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். விமான நிலையத்திற்கு தேர்வு செய்யக்கூடிய நிலத்தை மாநில அரசு தேர்வு செய்தா, மத்திய அரசு தேர்வு செய்தனா அது மாநில அரசு தேர்வு செய்யறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவராக அப்போதிருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னைக்கு ஒரு புதிய விமான நிலையம் வேணும்னு இவரும் கேட்டாங்க. ஆட்சியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2019 அவங்க இங்கிருந்து அனுப்புறாங்க. அவங்க இங்கிருந்து மத்திய அரசிற்கு அனுப்பிய பட்டியல்ல பரந்தூர் இருக்கு, மாமந்தூர் இருக்கு, 2 பேருமே இருக்கு. இந்த 2 இடமும் மாநில அரசு நாங்கள் பார்த்துருக்கோம், பரிசீலனை எடுத்திருக்கோம், எங்களுக்கு இங்கே விமான நிலையம் வேண்டும் என்று. 2021 மே மாதத்தில் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே மாமந்தூரை டிராப் பண்ணிட்டு அவங்க அனுப்பக்கூடிய ப்ரொபோசல்ல பரந்தூர் இருக்கு, பன்னூர் இருக்கு. ஸோ மத்திய அரசு மாநில அரசு அனுப்பிய ப்ரொபோசலை பார்த்துட்டு 4 இடத்த திமுக அனுப்புகிறாங்க. அதில் மத்திய அரசு பரிசீலனை பண்ணி மாநில அரசுக்கு பரந்தூர், பன்னூர் 2ம் ஒப்புதல். ஏன்னா அவங்க செக் பண்ணுவாங்க, ஃப்ளைட் வர முடியுமா, நியரஸ்ட் ஏர்போர்ட்லேருந்து எவ்வளோ தூரம், இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஏர்போர்ட் 150 கிலோமீட்டர் ரேடியஸ் பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் பார்த்து விட்டு பரந்தூர், பன்னூர்னு கொடுக்கும் பொழுது பரந்தூர் எடுத்துக்கிட்டாங்க. இதில் மத்திய அரசு எங்கே வந்துச்சுங்கன்னா, மத்திய அரசினுடைய பங்கீடு 20,000 கோடி ரூபாயில். ஆனால் சகோதரர் விஜய் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா அன்பு சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழகத்திற்கு சென்னை பக்கத்தில் விமான நிலையம் வேண்டும். அது என்ன என்பதை தேர்வு செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கு. 2 அரசுகளுமே, அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், இருவருமே கொடுத்த பட்டியலில் பரந்தூர் இருந்துச்சு. ஸோ மத்திய அரசு தானாக வந்து பரந்தூர் வைக்கல. இன்னைக்கு இதை சரியா கையாண்டிருக்கலாமா? ஆமா, சரியா கையாண்டிருக்கலாம். மாநில அரசு மக்கள்கிட்ட போய் பேசியிருக்கணும், அதிக இழப்பீடு கொடுக்குறன்னு முதல்லயே சொல்லியிருக்கணும். அங்கே குறிப்பாக பறவைகள் வருவதற்கான சரணாலயம் அங்கே இருக்குது, வெட்லேண்ட்ஸ் ஏரியா இருக்குது, அதையெல்லாம் மக்கள்கிட்ட பேசியிருக்கணும், விவசாய நிலங்கள் இருக்குது. இதையெல்லாம் பேசிவிட்டு மக்களுடைய ஒப்புதலோடு அவங்க செஞ்சுருக்கணும். அதை அவங்க செய்யவில்லை. இதை நாங்கள் முதலிருந்தே பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் குற்றச்சாட்டி கொண்டிருக்கின்றோம். மாநில அரசு இன்னுமே ஃபீல்டுக்கு போய் மக்களை சந்தித்து, இல்லை நான் இழப்பீடு அதிகமாக வாங்குகிறோம், இல்லை உங்களுக்கு காம்பன்சேஷன் லேண்டை நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால் எங்கே கொடுக்குறோம், எதுவுமே பேசலை. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் அங்கே போய் இது பிரச்சனைனா சரி, ஓகே, ஒரு பொறுப்பான அரசியல்வாதியாக அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்து எந்த இடத்த அவர் பரிந்துரை பண்ணுறார்? விமான நிலையமே வேண்டான்னு சொல்கிறாரா, இல்லை சென்னை பக்கத்தில் விமான நிலையம் வேண்டும் என்றால் 3,000, 4,000, 5,000 ஏக்கர் வேணும், எந்த இடத்துல ப்ரொபோசல் கொடுக்குறாங்க? ஏன்னா இந்த தீர்வையும் கொடுக்கணும். டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இது வித்தியாசமான ஒரு பிரச்சனை. டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். மத்திய அரசு மாநில அரசு கையில் இருந்தது. 2023 மத்திய அரசு இந்த ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ்க்கு ஆக்ஷன் விடுறாங்க.